Hello, this is Kirti Academy. இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுவோம். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸு. ஓகே, ஸோ அதை வந்து ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா two functions which are used to create and extract the information from the abstract data type. Okay, so constructors அப்படின்றது என்னன்னா they are the functions that build the abstract data type. ஸோ நீங்கள் the abstract data type create பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை constructors மூலமாக தான் வந்து create பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த க்ரியேட் பண்ணியிருக்க அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்லேருந்து நீங்கள் வேல்யூஸு ஆப்ஜெக்ட்டு வந்து அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ண போகிறீங்க இன்ஃபர்மேஷன்ஸை அப்படின்னா அதில் வந்து செலக்டாருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம் retrieve பண்ணணும். Okay, so selectors are the functions that retrieve information from the data type. Okay, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரியல் வேர்ல்டில் ஒரு சிட்டி அப்படிங்கிறத ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சிட்டியோட லேட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் என்ன அப்படிங்கிறத அதோட அட்ரிபியூட்ஸாக நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம டேட்டா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக எப்படி வந்து அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி வித்தின் த ப்ராக்கெட்ஸில் என்னென்ன அதோட பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் லேட்டிடியூடுக்கு லேட்டனும் லாங்கிடியூடுக்கு லாங் லான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, அப்போ மேக் சிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷன் தான் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ மேக் சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம சிட்டிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணுறோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அதோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமு லேட் அண்ட் லாங். அதாவது நேம் சிட்டியோட நேம் என்ன லாங்கிடியூட் என்ன அதோட லேட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நேமு லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம தனியாக வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம செலக்டார்ஸ் அதாவது நம்ம நேம்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் செப்பரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட அட்ரிபியூட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட்ரீவ் பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெட் நேம் ஆஃப் சிட்டி. அப்போ சிட்டிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. அதோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணணும் போது கெட் நேம் ஆஃப் சிட்டி அப்படின்ற அந்த சிட்டிங்கிற அந்த நேமையே என்ன பண்ணுறோம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பையே வந்து ஒரு பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக் சிட்டிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு என்னென்ன நீங்கள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகே, நேமு லேட்டிடியூட் லாங்கிடியூட். பட் நீங்கள் வந்து நேம் ஆஃப் சிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பையே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறீங்க. கெட் லேட் ஆஃப் சிட்டி கெட் லாங் ஆஃப் சிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து செலக்டார்ஸ். இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் மேக் சிட்டிங்கிறது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் கெட் நேம் ஆஃப் சிட்டி கெட் லேட் ஆஃப் சிட்டி கெட் லாங் ஆஃப் சிட்டி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செலக்டார்ஸ். ஓகே, அந்த டேட்டா டைப் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்லேருந்து நம்ம வேல்யூஸை ரீட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆர் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே செலக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 சிட்டி இருக்குது. அந்த 2 சிட்டிக்கு இன்பிட்வீன் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு எழுதியிருக்காங்க, சூடோ கோட். அது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1, சிட்டி 2. ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LG1ங்கிறது சிட்டி 1ஓட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அதை வந்து கெட் லேட் ஆஃப் சிட்டி 1. அப்போ வந்து என்ன பண்ணும் சிட்டி 1ஓட லேட்டிடியூட் என்னவோ அதை ரீட் பண்ணி அதில் அசைன் பண்ணும். ஓகே, அதே மாதிரி கெட் லாங் ஆஃப் சிட்டி 1. ஸோ ரெண்டுமே வந்து ரீட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த LG1ங்கிற வேரியபிள்ஸில் அசைன் பண்ண போகுது. அதே மாதிரி LT2 LG2 அதில் சிட்டி 2ஓட லேட்டிடியூடும் லாங்கிடியூடையும் ரீட் பண்ணி அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி வந்து அதாவது கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எல்டி அதாவது லேட்டிடியூட் ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறாங்க. லாங்கிடியூட் ரெண்டுத்தையும்
மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறாங்க அண்ட் டு த பவர் ஆஃப் 1/2. ஓகே, அப்போ வந்து என்னென்ன ஆக்சுவலி ரூட் எல்டி ஸ்கொயர் ப்ளஸ் எல்ஜி ஸ்கொயர் ஆக்சுவலி. ஓகே, அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, லேட்டிடியூட் சிட்டி 1ஓட லேட்டிடியூட் மைனஸ் சிட்டி 2ஓட லேட்டிடியூட் அது ஸ்கொயர் பண்ணி, அதே மாதிரி லேங்கிடியூடையும் வந்து 1லேருந்து 2வை மைனஸ் பண்ணிவிட்டு அது ஸ்கொயர் பண்ணுறாங்க அண்ட் டு த பவர் -1/2. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இங்கே கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து LT1, LG1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு A = 10 அப்படின்னு கொடுக்குறீங்க. A = greater of some parameters பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ஈக்குவல் மட்டும் தான் கொடுப்போம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா := அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னும் போது அது வந்து அசைன்ட் ஆஸ் ஆர் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதுதான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் அசைன்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், := அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதை நம்ம இதோட வேல்யூஸ் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இதே தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எது, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் சிட்டி அப்படிங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். சிட்டி = மேக் சிட்டி ஆஃப் நேம் லேட் லேங். ஓகே, இதில் என்ன பாஸ் பண்ணுறோம், அதோட வேல்யூ என்ன பராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம், நேமு, லேட்டிடியூட், லேங்கிடியூடுங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர்ஸை வச்சு தான் அதோட சிட்டியை வந்து மேக் சிட்டிங்கிறது ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேராமீட்டராக பாஸ் பண்ணும். அதே செலக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த சிட்டி அதாவது சிட்டி அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா டைப் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அதை ஒவ்வொன்றா நம்ம ரெட்ரீவ் பண்ணி பார்க்கணுன்னா செலக்டார் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எந்த டேட்டா டைப்லேருந்து, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். ஓகே, அப்போ சிட்டிங்கிறது தான் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா டைப். அப்போ அதை நம்ம பேராமீட்டராக இதில் செலக்டாருக்கு பாஸ் பண்ணுறோம். கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் லேட் ஆஃப் சிட்டி, கெட் லாங் ஆஃப் சிட்டி அப்படிங்கிறது. ஸோ செலக்டார் இதெல்லாம் வந்து செலக்டார்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சிட்டி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன பாஸ் பண்ணுறோம் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு கோட் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் மோர் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்டர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோப் வந்து அது ஸ்லோப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் என்ன, மேக் பாயிண்ட் XY அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்து ஒரு மேக் பாயிண்ட்டுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அதோட பாயிண்ட் அப்படிங்கிறத பாயிண்ட்டுங்கிற டேட்டா டைப் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுங்கிற டேட்டா டைப்புக்கு வந்து பாஸ் பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது வந்து செலக்டார். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டை வந்து நீங்கள் பாயிண்ட்டுங்கிற டேட்டா டைப்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ அப்போ வந்து மேக் பாயிண்ட்டுங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டார், எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்டு, ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்டுங்கிறது வந்து செலக்டார். ஓகே, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ண யூஸ் ஆகிற ஃபங்க்ஷனு கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் சப்போர்ட்டட் பை டிஃபைனிங் அண்ட் abstract டேட்டா டைப் which is a collection of constructors and செலக்டர்ஸ். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து எப்படி நம்ம அதை வந்து ஏடிடியாக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, பட் அதில் என்ன இருக்கும் ஆக்சுவலின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் இருக்க போகுது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் ரெட்ரீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட் பில்டிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்
ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, நிறைய நேமு, லேட்டிடியூட், லாங்கிடியூட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு 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 ஆப்ஜெக்டாக நமக்கு கொடுக்குது, ஒரு டேட்டா டைப்பாக கொடுக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்து பில்டிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, பில்டிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் செலக்டார் பார்த்தீங்க அப்படின்னா while selector extract the individual piece of information from the object. அப்போ அதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா செலக்டார். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேக் ஃபியூ அசம்ஷன்ஸ். அதாவது இப்போ வந்து அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது என்ன தேவை இப்படி தான். இப்படி ஒரு நேம் கொடுத்தாலே அந்த நேம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஓகே, பட் அதுக்குள்ளார என்ன எப்படி இருக்குது, அது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுதுங்கிற இம்ப்ளிமெண்டேஷனை வந்து சொல்கிறது என்ன டைப் அப்படின்னா கான்கிரீட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதோட ஒரு அசம்ஷன்லேயே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் concrete data representation is a definition for each function is known. அதாவது கான்க்ரீட், அதாவது கான்க்ரீட் அப்படிங்கிறது என்னென்னா அது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, அது வந்து டீட்டெயில் டெஃபினிஷன் இருக்கும், அதுதான் கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட்ஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, அதில் வந்து த பார்ட் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் த பார்ட் தட் டிஃபைன்ஸ் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷன் நேமு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஓகே, பட் அதோட ஃபுல் ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதில் தட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா, இன்னொரு த பார்ட் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் தட் பார்ட் டிஃபைன்ஸ் அ கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவில் ஆப்ரேட் ஆகிற ஒரு பார்ட்டு அண்ட் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷனை பண்ணுற ஒரு பார்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? ரேஷ்னல் நம்பர் இஸ் எ ரேஷியோ ஆஃப் இன்டீஜர். ஓகே, இப்போ வந்து 10/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு ரேஷ்னல் நம்பர். ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டரோட வந்துச்சு அப்படின்னா அது ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓகே. இப்போ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/3, 19/23 இதெல்லாமே வந்து டிப்பிக்கலி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே வந்து ஒரு வேரியபிள்ஸ், பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டீஜர் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக எப்படி நம்ம இப்போ 10/3 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். 3.3333 சம்திங் அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ எடுத்துப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸோட ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்ராக்சிமேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் அப்ராக்சிமேஷன் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேஷ்னல் ஆஃப் n, d, அதாவது நியூமரேட்டருக்கு வந்து என்னும் டினாமினேட்டருக்கு டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூம் ஆர் எக்ஸு டினாமினேட்டர் ஆஃப் y அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஷ்னல் ஆஃப் n, d அப்படிங்கிறது. ஸோ செலக்டர் என்ன யூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு? செலக்டர் என்ன வரும், எக்ஸுங்கிற
அதாவது நியூமரேட்டர் என்ன இருக்கும், அப்புறம் டினாமினேட்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. விஷுவல் திங்கிங் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் அக்கார்டிங் டு வாட் மைட் பி ப்ளீஸிங் டு இமேஜின் இன்ஸ்டெட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. ஸோ ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்காமல் இப்படி இருக்கா, இதுதான் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கொண்டு வரலாம். சரிங்களா, அதுதான் வந்து என்னென்னா விஷுவல் திங்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எயிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. 8/3 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.6666 சம்திங் வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன வரப்போகுது அதெல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஆன்சர் பார்க்கறதுக்குலாம் நம்மளே வந்து அதை ஒரு கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரேஷ்னல் ஆஃப் n, d அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் வந்து நியூமரேட்டர் எக்ஸு, நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது செலக்டர் எக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நியூமரேட்டர் கெட் பண்ணுறோம் செலக்டர் யூஸ் பண்ணி. அதே மாதிரி டினாமினேட்டர் ஆஃப் ஒய் அப்படிங்கிறத நாங்கள் ஆக்சுவலி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கோங்க. டினாமினேட்டர் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் ஆன்சர் என்ன வருதுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் ஜஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து டிவைடட் பை கொடுக்குறோம். ஓகே, செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஒரு வேல்யூ இதில் ஒரு வேல்யூ வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, okay, we are using here a powerful strategy for designing programs. என்ன strategy யூஸ் பண்ணுறாங்க, wishful thinking அப்படிங்கிறது. we have not yet set அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசன்டட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோடில் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் என்ன வருங்கிறத இங்கேயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கும் ரியலாக அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணாமல் இப்படி தான் வரப்போகுது, அதனால் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷுவல் thinking. Okay, wishful thinking is the information of beliefs and making decision according to what might be pleasing to imagine. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கிறது தான் என்ன அப்படின்னா விஷுவல் திங்கிங் அப்படிங்கிறது. ரியலி என்னென்ன கோடெலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு தேவையானதை நம்ம இப்போவே வந்து என்ன பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் என்னதுன்னா விஷுவல் திங்கிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து சிட்டிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து செலக்டர்ஸ்லாம் பண்ணோன்றதும், அதே மாதிரி ரியல் ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸோட ரெப்ரசன்டேஷனில் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி விஷுவல் திங்கிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டியூலிப்ஸ்